சொன்னாங்க, எல்லாருக்கும் காலண்டர்ல அந்த டேட்டை வந்து குறிச்சு கொடுத்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட ப்ரொடியூசரு நீங்க ஒருத்தர் பெரிய நடிகர் ஆக்கியிருக்கீங்க, அவங்க 2 பேருக்கும் அந்த டேட்டை குறிச்சு கொடுக்க மறந்துட்டீங்களா? இல்ல அப்படிப்பட்டவரை போஸ்டர்ல இவ்வளவு பெருசு போட்டிருக்கீங்க, இங்க வரமாட்டாருன்னு தெரிஞ்சு அந்த 2 லட்சம் ரிட்டர்ன் கொடுத்ததுனால போஸ்டர்ல போட்டிருக்கீங்களா? ஒரே நிமிஷம் மைக் ஓகே. இல்ல அப்ப அது இல்ல சார். என்னன்னா, இந்த மொரிஷியஸ் ஷூட் வந்து சப்சிடி பேஸ்டு ஷூட். அவங்க வந்து ஒரு டைம் லைன் கொடுக்குறாங்க, இந்த டேட்டுக்குள்ள இந்த ஷூட்டை ஜூன் 5th ஜூன் 10th முடிச்சே தீரணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த நோட்டீஸ் அவருக்கு வந்து, இந்த இன்டிமேஷன் அவருக்கு வந்ததே வந்து 20 நாளைக்கு முன்னாடி ஆயிடுச்சு. ஸோ அதனால அவர் வந்து இந்த ப்ரெஸ் மீட்லாம் அரேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே மொரிஷியஸ் டிராவல் ஆயிட்டாரு. இன்ஃபேக்ட் நான் 30ஆம் தேதி ரேகாவுக்கு தெரியும், 30ஆம் தேதி இதை பண்ணலாம் ரங்கராஜ் பாண்டே கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படின்னு யோசித்தோம். நாங்கள் பிஆர் யுவராஜ் கூட பேசணும். பட் அவருடைய ஸ்லாட்டா இருந்ததால எங்களுக்கு அது புக் பண்ணி வந்தா எங்களுக்கு கிடைக்கல. அதாவது 2 லட்சத்துக்கெல்லாம் ஒரு முகம் கிடையாது, அந்த இடத்துல இருக்க வேண்டிய முகம் அது. உங்களுக்கு வந்து அவர் ஒரு 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 அரசியல் பேசுறப்போ ஒரு சில அரசியல் அவர் பேசுவார்ல, ரங்கராஜ் பாண்டே பேசுவார்ல, அரசாங்கத்துக்கு சார்பா ஒரு அரசியல் பேசுவார் இல்லைங்களா, அந்த கேரக்டரா இருக்காரு படத்துல. அவரு ஒரு மெயின் கேரக்டர் அவரு. அப்ப அவர் பேசுறப்ப வர கோபம் வந்து உங்களுக்கு வரணும்ன்றதுக்காக தான் அவரே கேஸ் பண்ணது. இல்ல கண்டிப்பா 15ஆம் தேதி வருவாரு, உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கொடுப்பாரு. சார் இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு, அது நீங்க ட்விஸ்ட் பண்றதுக்காக அதை வச்சீங்களா, அது ஃபேமஸான அந்த டைட்டில்ங்கிறதுக்காக வச்சீங்களா? இல்ல ஒரு விஷயம் ஆடியன்ஸ் வந்து இந்த அந்த கதை தான்ட்டு வந்து அது இல்லைன்ட்டு டைவர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்ல சார், இப்ப சிறை அப்படின்னு ஒரு படம் நம்ம சக்தி சார், ஆர்சி சக்தி சார் இருந்தது, அதே திரும்ப சிறைன்னு வந்துச்சு, இப்ப ரீசெண்டா வந்துச்சு. ஒரு 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 ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்தை அப்ரோச் பண்றப்ப, நான் பார்க்கணும்னு டிசைட் பண்றப்ப ஒரு டைட்டில் ரொம்ப முக்கியமாகுது, ஒரு இன்வைட்டிங்கான ஒரு விஷயமாகுது. எனக்கு வந்து பரபரப்புக்காகலாம் நான் வைக்கல, எனக்கு வந்து இந்த படத்துக்கு லட்சுமிகாந்தன் கொலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டான டைட்டில். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எல்லாமே யோசிக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் பேட்டர்ன் ரைட்டிங்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஆல் இந்தியா பேட்டர்ன் ரைட்டிங்ல இந்த டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு இந்த படத்துக்கு அது ரொம்ப ஆப்டா பட்டுச்சு. பிளஸ் ஒரு இன்வைட்டிங் டைட்டிலா ஃபீல் ஆச்சு எனக்கு, அவ்வளவுதான். டைரக்ட் சார், இங்க சார் நீங்க பேசிட்டு இருக்கும்போது படத்துல ஒரு டைலாக் வச்சிருக்கோம், அது ரொம்ப இக்கட்டான டைலாக் அப்படின்னு சொன்னீங்க. அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆகலாம், திருடனோட பையன் திருடன் ஆகக்கூடாதா கேட்டீங்க. திருடனை விட அரசியல்வாதி கேவலமானவனா? ஏன்னா இப்போ வந்திருக்க புது ஆட்சியில எல்லா அரசியல்வாதியும் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம். எல்லா அரசியல்வாதிக்கும் மக்கள் தான் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவு கேவலமானவனையா கொண்டு வந்திருப்பாங்க? அப்போ திருடனை விட கேவலமானவனா? ஓகே சார், இதுக்கான பதில் சூப்பர், நல்ல சிறப்பான கேள்வி. விஷயம் என்னன்னா சார், ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய நியாயத்தை பேசுறப்ப நம்ம என்ன பேசுவோம்னா, நமக்கு எது சரியான நியாயமா, டே அவன் அடிக்கிறான் நான் அடிக்கூடாதா அப்படின்னு பேசுவோம். அரசியல்வாதி எடுப்பேன், அரசியல்வாதி அவரும் திருடன் பேசுவான். ஸோ இந்த டயலாக் எழுதுறது ஒரு திருடனுடைய பர்ஸ்பெக்டிவ் நம்ம எழுதியிருக்கோமே தவிர என்னுடைய கருத்து கிடையாது, கேரக்டருடைய கருத்து அது. நான் சொல்லல, கேரக்டர் அப்படி சொல்லுது. அந்த கேரக்டர் வந்து என்ன ஃபீல் பண்ணு, ஒரு அரசியல்வாதி திருடன் ஆகக்கூடாதா அப்படின்னு அந்த கேரக்டர் பேசுது. ஸோ எப்பவுமே ஒரு எழுத்தாளனுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா சார், நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு அது என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் ஆயிடுமோன்றது பயம் இருக்கக்கூடாது. கேரக்டர் என்ன பேசணும் அதை பேசணும். ஸோ இதுல மாறன் தான் அந்த கேரக்டர். ஸோ மாறன் வந்து எந்த கட்டத்துல இருப்பாருன்னா, இவனை எப்படியாவது சார், இவனா அறிவுமதின்ற கேரக்டரை எப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி இவனை திருடன ஆக்கணுன்ற ஒரு கட்டாயத்துல இருப்பாரு அவரு. இவன் வந்து அவன் லாக் ஆயிருப்பான் ஆல்ரெடி. இவனை எப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி அவன், அப்ப நான் எது வேணா சொல்லுவான்ல, மச்சான் நீங்க ஒரு நாள் தானடா, நம்ம ஜென்ரலா பேசுறப்ப நிறைய விஷயங்களை சொல்லுவோம்ல, ஒரு சின்ன சின்ன பொய்களை சொல்லுவோம் கன்வின்ஸ் பண்றதுக்கு, நிறைய தத்துவங்களை சொல்லுவோம், அந்த தத்துவங்கள லாஜிக்கே இருக்காது. அது மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த கேரக்டரோட பர்ஸ்பெக்டிவ்ல அது ஜஸ்டிஃபை பண்ற ஒரு விஷயம் சார். கரெக்ட் சார். நீங்க ஸ்டேஜ்ல சொன்னீங்க கான்ட்ரவர்சி வேண்டாம், கான்ட்ரவர்சி பேசினா தப்பாயிடும்ட்டு. ஆனா நீங்க எடுக்கிற படம் எல்லாமே கான்ட்ரவர்சியோட டைட்டிலோட தான் வருது. எதனால மக்களை வந்து என்ன பண்ண போறீங்க? எதை பத்தி சொல்லுங்க, எந்த இதுல கான்ட்ரவர்சி சொல்லுங்க. டைட்டிலும் சரி, படத்துல வந்து நீங்க உள்ள டைலாக்கும் சரி, நீங்க பாத்தீங்கன்னா பேனர்ல வந்து
புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோட புதிய கட்சி அமைப்புன்னு போட்டு பண்ணிருக்கீங்க, அதுதான் கேட்குறேன். அதான் ஒரு விஷயம், இதுல கான்ட்ரவர்சின்ற விஷயமே கிடையாது. ஒரு அதான் என்னன்னா, காலத்தோட குறியீடு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? என்னைக்கு இது நடந்துச்சு அப்படின்னா அக்டோபர் 17 சார். அது ஏடிஎம்கே ஆரம்பிச்சது சார். அக்டோபர் 17 1972. ஸோ ஒருத்தவனை தூக்கில போடுறாங்க. எனக்கு வந்து அந்த தூக்கில போடுறப்ப அந்த தூக்கில போடுறதுக்கு பேரலாம் ஒரு ரேடியோ நியூஸ் வேணும். ரேடியோ நியூஸ் சொல்றப்ப நான் தமிழ்நாட்டுல வந்து அக்டோபர்ல நடந்த 72 அக்டோபர்ல நடந்த முக்கியமான நிகழ்வு என்னன்றப்ப எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி கலைஞர் வந்து 15ஆம் தேதியோ 14ஆம் நாளோ எக்ஸ்பெல் பண்ணாங்கன்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா? அது வரும். அதன் பிறகு எனக்கு அடுத்தது கிடைச்ச நியூஸ் என்னன்னா, மெக்சிகோல ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிருக்கு. அதுல 272 பேர் செத்து போயிருக்காங்க. அன்னைக்கு அந்த அக்டோபர் 17 செத்து போயிருக்காங்க. 16ஆம் தேதி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, 17ஆம் தேதி. ஸோ எல்லாமே வந்து ஒரு நியூஸா படிக்கிறப்ப ஓகே இந்த நாள்ல இந்த விஷயம் நடந்துச்சுன்றது பதிய வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு ஒரு 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 குறியீடு, அவ்வளவுதான், நாள் குறியீடு. சார் அதே மாதிரி படத்துல டக்கு புக்குன்னு தர்புகா சிவா பாட்டுலாம் போடல, நான் அப்படி கேட்கல அப்படிலாம் சொன்னீங்க. நான் ஒரு சீன்லயே இந்த ட்ரெய்லர் மாதிரி காட்டினதுல எங்களை உட்கார வச்சுட்டீங்க. அந்த விஷயத்துல நீங்க எல்லா படத்துலயுமே கரெக்டா அந்த பெட்ரூம் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப அழகா எடுப்பீங்க. இப்படி ஒரு கிரைம் இந்த மாதிரி படத்துல எப்படி அந்த மாதிரி சீன் யோசிக்கிறீங்க? சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன், அதுதான் கேட்கிறேன். எப்படி அதை யோசிக்கிறீங்க? நான் எல்லா படமும் பார்த்துருக்கேன். உங்களுக்கு வரலட்சுமி நடிச்ச படம், அந்த படம் மாருதி கிளுகிழுப்பா இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்க? ஆனா பாட்டுல கிளுகிழுப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க சார். ரெண்டு விஷயம் சார். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். படம் பார்த்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இங்கதான் உட்கார்ந்துருக்காரு, அது இருக்காரு பாருங்க, குமார், என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாரு. என்ன கேட்டாருன்னா, படம் பார்த்துட்டு பயங்கர எக்ஸைட் ஆகி சார் செம்ம சார் நீங்க கீழ்ச்சிட்டீங்க சார் அதெல்லாம் சொன்னாரு. சொல்லிட்டு ஒரு வார்த்தை என்ன கேட்டாரு, சார் அவ்வளவு குத்துறான் ரத்தம் வராதா சார்? சார் இவ்வளவு படம் எடுக்கிறேன் ரத்தம் வராதுன்னு எனக்கு தெரியாதா சார்? ரத்தம் வரும், அந்த இடத்துல குத்துனா இவ்வளவு ரத்தம் பீறிட்டு வரும்னு எனக்கும் தெரியும். என் படத்துல நான் ரத்தம் காமிக்க மாட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் நான் ஒரு அளவுகோல் வச்சிருக்கேன், ஸ்கேல் வச்சிருக்கேன். செக்ஸ் இவ்வளவுதான் காமிக்கணும், வயலன்ஸ் இவ்வளவுதான் காமிக்கணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கத்தியில குத்திருப்பாரு. இவரே வந்து கேட்டாரு, சார் கையில ஏதாவது ஒண்ணுமே வேணாம் சார், இதெல்லாம் என்ன நீங்க குத்துனீங்கன்னா மக்களுக்கு கம்மியா இருக்கும். என் படத்துல எனக்கு வேணாம். எனக்கு சென்சார் ஆபீசர்ஸ் எப்பவுமே ஒரு சப்போர்ட் இருக்கும் சார். அவங்க படம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு ஆக்சுவலா இதெல்லாம் கட் பண்ணணும், ஆனா கட் பண்ண, ஏன்னா நீங்க சொல்ல வர விஷயம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்படின்னா ஒரு பேலன்ஸ்டான படமா இருக்கணும். அந்த ரத்தம் அந்த கை ரத்தம் தோய்ந்த அந்த கைகள் தான் என் படத்தை எலிவேட் பண்ணணும்னு எனக்கு தோணல. அதே மாதிரிதான் செக்ஸ் ஆர் காதல் அந்த விஷயத்திலையும் அது எவ்வளவு ஒரு ஸ்கேல்ல என்ன அளவுல காமிக்கணுமோ அதை மட்டும் காமிக்கணும்னு நினைக்கிறேன். போஸ்டரை பத்தியும் ஒரு கேள்வி. இப்ப விஜய் காலமா இருக்குது, மாண்புமிகு விஜய் காலமா இருக்குது. எம்ஜிஆர் கலைஞர் ரெண்டு பேரும் போட்டீங்க, உங்க பீரியட் கதைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இவ்வளவு மீடியா வந்திருக்கோம், டெய்லி பேப்பர்லயும் நிறைய டெய்லி பேப்பர்ஸ் இருக்குது. நீங்க தினமணியை மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கீங்க, என்ன ரீசன்? இல்ல எனக்கு இதுல இருந்து எடுத்தது சார், அது நெட்ல இருந்து எடுத்தது. அதுல ரொம்ப இது நான் கிரியேட் பண்ணது கிடையாது. ஏன்னா நான் வந்து தேடணும் எந்த நியூஸ் பேப்பர்ல வந்து அது ப்ராமினென்ட்டா எதுல அது வந்துருச்சு அப்படின்னு போய் பார்த்தப்ப தினமணி இது மட்டும் தான் எனக்கு கிடைச்சது. அதர்வைஸ் எனக்கும் தினமணி ஹீரோ சார் எல்லாரும் ஹீரோயின் வந்து எங்களுக்குள்ளார பேசுறதுக்கு நேரமே இல்லைன்னு சொன்னா ஹீரோஸ் வந்து வருத்தப்படணும். நீங்க சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கீங்க இந்த லொகேஷன்ல. அப்புறம் அடுத்த படத்துக்கு கால்ஷீட் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? இல்ல யாருக்குமே பேசுறதுக்கு டைம் இல்லையே. மொத்த படமே 20 நாள் தான் எடுத்திருக்காங்க. அதுல 4 நாள் வந்துட்டு போதும். சார் சாரெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே ஷூட்டிங் ஸ்பாட்ல. அது பிளான்டா நடந்ததுனால கரெக்டா ஆர்கனைஸா பண்ணாரு. நான் எதுவும் பிளான் பண்ணல. டைரக்டர் சார், ஜெயகாந்தன் ஒரு நாவல்ல சொல்லுவாரு, இந்த மாதிரி கொலைக்கு கொலை ஆகாதுன்னு சொல்லி. அது முடிவா சொல்லியிருப்பாரு, நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்ல எனக்கு வந்து எப்படின்னா என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் கேட்டீங்கன்னா கொலைக்கான இது மரண தண்டனைன்றது வந்து நான் வந்து எதிர்க்கிறேன். என்னுடைய பர்ஸ்பெக்டிவ், நான் அதை திணிக்க விரும்பல. என்னுடைய பார்வை அது. என்னுடைய பார்வையும் இதுல சொல்லியிருக்கேன். ஆப்போசிட்ல மரண தண்டனை கரெக்ட்னு சொல்றவங்களுடைய பார்வையும் சொல்லியிருக்கேன். என் படத்துல நான் ப்ரொடியூஸ் பண்றேன்றதுக்காக நான் நினைக்கிற விஷயத்துல சொல்ல முடியாது. நான் வந்து அதை ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு உங்க முன்னாடி வச்சிருக்கேன். எது சரி எது தவறு அப்படின்றத வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. ஐ மீன் 2 ஆர்குமெண்ட்டை வச்சு நீங்க சூஸ் பண்ணுங்க தவிர நான் ப்ரொடியூசரு நான் டைரக்டர்ன்றதுக்காக நான் நினைக்கிற விஷயத்தை திணிச்சு தான் சரின்னு நான் சொல்ல விரும்பல. இன்ஃபேக்ட் எந்த அதை தான் நான் சொல்றேன். இதுல சரி தப்புன்றது வந்து 17th செஞ்சுரியில மரண தண்டனை ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இருக்கு. உங்களுடைய குரல் எது இருக்கோ அதை நீங்க பதிவு செய்யுங்க.
அந்த பதிவுக்கு அந்த அந்த குரல் தான் உரிமைக்கான ஒரு மாற்றத்துக்கான ஒரு இதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி படத்தை முடிச்சிருப்பேனே தவிர எங்கேயுமே நான் வந்து அதை நான் என்னுடைய கருத்து இது நீங்க கேளுங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல சார். நான் பிரிகிடா இவ்வளவு நேரம் பேசின யாருமே அந்த லட்சுமிகாந்தன் யாரு, கொலை பண்ணது யாரு, உண்மையிலே குற்றம் சாட்டப்பட்ட வெளியினர் யாருன்னு சொல்லல. அவங்க எல்லாம் அந்த கூட்டத்துல இருக்காங்களா, உங்களுக்கு கதை தெரியுமா, கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல சார், அது சொல்லக்கூடாது. படம் நீங்க பாக்கணும்ன்றதுதான் வந்து இங்க பிளானே. சோ அதனால அத வந்து என்னால ரிவீல் பண்ண முடியுமா தெரியல, டைரக்டர் கிட்ட கேட்காம. சோ அதனால யார் இந்த லட்சுமிகாந்தன், என்ன கொலை வழக்கு, அதுதான் டைட்டிலே, அதுதான் கதை. அதனால எங்களால அது சொல்ல முடியல. இப்போ நீங்க கண்டிப்பா படம் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதுக்கு ஆக்சுவலா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய கரெக்ட் பர்சன் டைரக்டர் தான் நினைக்கிறேன். ஸோ யா, இதுதான் ஆக்சுவலா கரெக்ட் தானே சார்? படம் வெற்றி சார், வெற்றி சார் இங்க சார் டைரக்டர் வந்து நிறைய பேர்கிட்ட கதை சொல்லுன்னு சொன்னாரு. நீங்க உங்ககிட்ட கதை சொல்லும் போது எந்த இடத்துல நீங்க கன்வின்ஸ் ஆனீங்க? ஏன்னா இது வந்து ஒரு பெரிய நடந்த விஷயம். இதுல நீங்க கன்வின்ஸ் ஆனீங்க? இல்ல, கன்வின்ஸ் ஆனது வந்து அவர் சொன்னார் இல்லையா, அந்த பாயிண்ட் தான். தூக்கு தண்டனை கரெக்டா தப்பா அது ஆடியன்ஸ் கிட்ட நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொன்னதுதான் கன்வின்சிங் பாயிண்ட். உங்களோட கருத்து? என்னோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து தவறு. தூக்கு தண்டனை தேவையில்லை, அவங்கள வேற மாதிரி திருத்தலாம், வேற மாதிரி பாடம் சொல்லி கொடுக்கலாம். அவர் சொன்ன மாதிரி அவனுக்கு ஏன் அந்த மனநிலை கொடுக்குற அப்படின்ற கேள்வியை நம்ம முன் வச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். டேரக்ட் சார், சார் பேசும்போது இன்னொன்று சொன்னீங்க, நான் பெரிய ஹீரோக்கள் கிட்ட போய் டைம் டேட் வாங்க முடியாதுன்னு. பெரிய ஹீரோக்களை ஃபிக்ஸ் பண்றது கதைகளா இல்ல பட்ஜெட்டா இல்ல பிகு பண்றாங்களா இப்போ இருக்க ஹீரோக்கள்? சார் எனக்கு உண்மையில அதுக்கான பதில் சரியா சொல்ல தெரியல. எனக்கு ஒரு பெரிய பத்திரிகையில நான் கொண்டால் பாவம் டைம்ல என்ன கேட்டாங்க, நீங்க வந்து கமலஹாசன் ரஜினிகாந்துக்கெல்லாம் கதை கேட்டா சொல்லுவீங்களா அப்படின்னு. ஓகே ஓகே சார், அப்படி கேட்டப்ப நான் சொன்ன பதில் ஒண்ணுதான். என்னன்னா, நான் ஒரு கதை எழுதுவேன், எனக்கு அந்த கதையில வந்து கமலஹாசனும் ரஜினிகாந்தும் சூட்டபிள் ஆச்சுன்னா அவங்களுக்கு போய் சார் இந்த கேரக்டர் பண்றீங்களான்னு கேட்பேன். இப்படியாப்பட்ட இயக்குனர் தானே தவிர நான் ஒரு ஹீரோவுக்கு கதை எழுதுற இயக்குனரா என்னால பார்க்க முடியல சார். என்னால எழுத முடியுமான்னு தெரியல. அதனாலதான் நான் சொன்னேன், என்ன ஒரு பெரிய யூடியூபர் வந்து இந்த கதையை கேட்டுட்டு சார் தான் எனக்கு கனெக்ட் பண்ணி விட்டாரு. போயிட்டு ஒரு ஹீரோ கிட்ட கதை சொல்லுங்கன்னு சொன்னப்ப நான் சொன்னேன், இல்ல சார் எனக்கு முடியாது, எனக்கு அந்த பொறுமையும் கிடையாது, எனக்கு நல்ல ஆக்டர் வேணும், நான் வந்து என்னால வந்து அவங்க சொல்ற விஷயங்களை கன்வின்ஸ் பண்ண அப்படி பண்ண முடியாது. நான் ஒரு வாட்டி ஒரு பவுன் ஸ்கிரிப்ட் கொடுப்பேன், அதுல என்ன டவுட் இருக்கோ கேட்டுருணும், கேள்வி கேட்டுருணும். கேள்வி கேட்ட பிறகு எனக்கு பதில் சொல்ல தெரிஞ்சா பதில் சொல்ல தெரியுமா, இல்லாட்டா நீங்க சொன்னது சரியா இருந்தா அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வெற்றி சார் நிறைய இடத்துல எனக்கு டைலாக்ல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் சொன்னாரு. அந்த விஷயங்களை நான் கன்வின்ஸ் ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். பிரிகேடா கூட 2-3 இடத்துல சார் இது எப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, கன்வின்ஸ் ஆனா ஒத்துக்கிட்டேன். எனக்கு எது சரியானு படுதோ அதுதான். அதன் பிறகு ஒரு 3வது லேயர் வரைக்கும் நான் ஆர்குமெண்ட் வச்சுக்க மாட்டேன் சார். இல்ல சார் இது கரெக்டா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுடுவேன். சோ எனக்கு பெரிய ஹீரோ கிட்ட பிரச்சனைன்னு நான் பாக்குறது என்னன்னா, நான் ஒரு வாட்டி கதை சொல்லுவேன், ஒரு கரெக்ஷன் சொல்லுவேன், அந்த எனக்கு அதுல உண்மையிலே எனக்கு தெரியல. இப்ப மோகன்லால்லாம் அது மாதிரியான லீக்லே இல்லையே சார். இப்ப திருஷ்யம் 3 வந்தப்ப பாத்தீங்கன்னா அந்த லீகே கிடையாது. பெரிய ஹீரோனா அதுக்கான செலவு தான் பண்ணணும். அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன செலவு பண்ணிருக்காங்க. ஒரு 2.5 மணி நேரம் படத்துக்கு என்ன செலவு பண்ணிருக்காங்க. 68 சீனு 70 சீனும் 43 சீனு வீட்டுல என்ன செலவு பண்ணிருப்பாங்க. சோ அது இல்ல சார். அது யாரும் நிறைய பேருக்கு புரியல. பல நூறு இயக்குனர்கள் இளம் இயக்குனர் சுத்துறாங்க. ஒரு 2 படம் ஹிட் ஆனாவே போன் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவன் காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். அதுக்குதான் கேட்கணும். சார் அப்புறம் ஒரு கேள்வி. அப்புறம் நீங்க பேசும்போது சொன்னீங்க, இந்த மாதிரி நடு ரோட்ல ஒருத்தனை கொலை பண்ணாக்க அவன் சாவனை பத்தி கவலை இல்லை, அந்த வெட்டரனை வந்து ஏன் நல்ல பத்தி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை கேட்பேன்ட்டு. ஒரே மாதிரி எல்லா மனுஷனும் இருக்க முடியுமா நீங்க நினைக்கிற மாதிரி? இப்போ வந்து வெட்டரன் வந்து நல்ல போச்சாலே அவன் வெட்ட போறான். அந்த மாதிரி வெட்டுறவனுக்கு நீங்க தண்டனையை கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரீங்க. உங்க எண்ணம் அப்படிதான் இருக்கு. அதாவது கொலை பண்றவனுக்கு இப்ப நிர்பயா கேஸ்ல வந்து டெல்லியில அந்த பொண்ணை கொலை பண்ணவனுக்கு கேஸ் இந்த தூக்கு தண்டனை கொடுக்கலன்னாக்கா, கொடுத்தாலுமே நிறைய கேஸ்கள் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, நிறைய கொலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி தூக்கு தண்டனையே தேவையில்லை அப்படின்னு ஒரு பர்ஸ்பெக்டிவ் எப்படி நீங்க கொண்டு வரீங்க இந்த படத்துல? இப்ப ஒரு விஷயம் சார், நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் நான் டிஃபர் ஆகுறேன்.
வெட்டு வாங்குறவனை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு நான் சொல்லல. அது அது நீங்களா சொன்னீங்க. நான் சொன்னது நான் வெற்றவனுடைய பர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறப்ப ஏன் அவனுக்கு அந்த 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 மனநலத்தை, ஏன் அந்த ஒரு அசாதாரண மனநலத்தை கடவுள் அவனுக்கு கொடுத்துருக்காருன்னு எனக்கு ஃபீலிங் வருது. இல்லைங்க, நான் ஒரு ஃப்ளோல கடவுள்னு சொன்னனே தவிர நான் ஜென்ரலா என்னுடைய தாட் ப்ராசஸ் எங்க போகும்னா அவனுக்கே அந்த மனநிலை கொடுக்குறாங்க இருக்கு. நான் நல்லா யோசிக்கிறேன்ல, ஏன் அவன் தப்பா யோசிக்கிறான், ஏன் அவனுக்கு ஒரு அப்நார்மாலிட்டி ஏன் அவனுக்கு இருக்குன்னு யோசிக்கிறேன் நான். இந்த படத்துலயும் நான் பேசியிருக்கிற விஷயம் அவ்வளவுதான். நீங்க நல்லா கரெக்டா ஒரு விஷயம் சொன்னீங்க சார். டெல்லி கேஸ் ஆன பிறகு, நிர்பயா கேஸ் ஆன பிறகு எவ்வளவு ரேப் கேசஸ் நடந்துதான் இருக்கு. சோ நாங்க இதுதான் படத்துலயும் பேசுறோம். என்னன்னா, ஒரு மரண தண்டனைன்றது எந்த குற்றத்தையும் தடுத்துறாது. அதே மாதிரி ஒரு விஷயம் பாருங்க, நம்மளுடைய ஹெல்த்துக்கு, மனநலத்துக்கு அனலைஸ் பண்ணி கடைசியில ஒரு சம்மரைஸ் பண்ணிடுறோமான்ற ஒரு வருத்தம் இருக்குல்ல. இல்ல, ஒரு விஷயம் என்னன்னா சார், நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இதை இன்னைய காலகட்டத்துக்கான கதையா வைக்கல. இத நான் 72க்கு நான் பீரியடா சூஸ் பண்ணதுக்கு ரீசனே என்னன்னா, அந்த காலகட்டத்துல ஒரு மரண தண்டனை பத்தி ஒரு டிஸ்கஷனா தான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் சார், எந்த கருவை பற்றி எந்த காலகட்டத்தில் யார் வேணாலும் பேசலாம் சார். ஓகேங்களா? அப்ப விருமாண்டில இத பத்தி பேசின விதம் வேற. நான் பாக்குறேன், எனக்கு விருமாண்டின்னு தெரியும். இவருடைய படம் இருக்கு இல்லைங்களா சார், நம்ம சார் இறந்து போயிட்டாருங்க, ஜனார்தன் சாருடைய படம், விஜய் சேதுபதி சார் பண்ணியிருந்தாரு. அந்த படத்துல கொஞ்சம் அதை பத்தி பேசுறேன். இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு இதுல என்ன பேச மறந்தாங்களோ, இதுல என்ன பேச தவறுனாங்களோ அதை நான் இதுல பேசியிருக்கேன். அதுக்குள்ள அவங்களுடைய கதை, அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் நரேஷன் ஒண்ணு இருந்துச்சு, நான் ஒரு நரேஷனை தேர்ந்தெடுத்திருக்கேன். பட் எல்லா காலகட்டம் அதுல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் சார். கண்டிப்பா அந்த ஃப்ரெஷ்னஸ் நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்டேல்டா ஃபீல் ஆகாது. இதை பத்தி ரொம்ப இதுக்கு முன்னாடி நம்ம இதை பத்தி பேசியிருக்கமேன்னு தோணாது, புதுசா இருக்கும் சார். சமீப காலமா இந்த பாலியல் வழக்குகள் ரொம்ப வருது. ஆமா, சிறுமிகளை கூட ரொம்ப கற்பழிக்காம, அதுக்கு கண்டிப்பா மரண தண்டனை வேணும், அப்படின்னாதான் வராது அப்படிங்காங்க. அப்படி ஒருத்தன் உள்ள போயிட்டு கோர்ட்ல ப்ரூவ் ஆகாம திருப்பி அவங்க அம்மாவே கொன்னான், அவனுக்கு ஒரு மரண தண்டனை வந்தா திருப்பி அது நடந்திருக்காரு. இந்த மாதிரி இந்த செக்ஷுவல் இதுல, இந்த சிறுமிகள் இதுல மரண தண்டனை வேணுமா வேண்டாமா, உங்களோட கருத்து என்ன சார்? நான் சிறுமிகள் பலாத்காரத்தை விட்டுட்டு நீங்க ஓவராலா என்கிட்ட கேட்டா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், நான் மரண தண்டனைக்கு எதிரானவன். நான் சொல்லிட்டேன், நான் முதல்ல சொல்லிட்டேன், நான் மரண தண்டனைக்கு எதிரானவன். நான் எங்க பர்ஸ்பெக்டிவ் என்னது மாறுதுன்னு நான் சொல்லிடுறேன் சார். நமக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்து கல்கட்டால நடக்கிற அந்த வயலன்ஸ், ஹிந்து முஸ்லீம் வயலன்ஸ், அது எல்லாம் நோன் வயலன்ஸ்ல ஒரு முஸ்லீம் ஒரு ஒரு ஹிந்து பொண்ணை ஷூட் பண்ணிடுறான், கன்ல ஷூட் பண்ணிடுறான், அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு 20 வருஷம் கழிச்சு அவனை ரிலீஸ் பண்றப்ப அவன் ஒரு பர்ஸ்பெக்டிவ் சொல்றான். இப்ப நான் கதையா சொன்னவனு உங்களுக்கு என்ன தோணுச்சு? நடந்த ஹிந்து முஸ்லீம் கலவரத்தில் ஒரு முஸ்லீம் இளைஞன் ஒரு ஹிந்து பெண்ணை சுட்டு கொன்றான், இதான் கதை. அவன் 23 வருஷம் கழிச்சு ஒரு கதை சொல்றான் சார். அந்த பர்ஸ்பெக்டிவ் என்ன தெரியுங்களா? 9 பேரும் நாங்க போனோம், அந்த பொண்ணு முன்னாடி வந்தா, எப்படியாவது சாவடிக்க போறோமே, அதுக்கு முன்னாடி அவளை கற்பழிச்சுட்டு அப்புறமா சாவடிக்கலாம் முடிவு பண்றாங்க 9 பேரும். 8 பேரும் ஒருத்தன் அப்போஸ் பண்றான். நம்மளோட நீ சாவடிக்க நான் ரெடி, நீ இவ்வளவு சாவடிக்கிறமா, ஒரு ஹிந்து அவளை நான் சாவடிக்கிறேன்னு சொல்லி நான் சாவடிக்கிறேன். கற்பழிப்புன்றது நம்ம அஜெண்டாவிலே கிடையாது, அது குற்றம்னு சொல்றான். இவங்க 8 பேரும் உனக்கு இருப்பம் இல்லையா, தனியா போய் நில்லு, நாங்க முடிச்சுட்டு வரோம் வேலையன்னு சொல்றாங்க. அவன் விடுதலை சொல்றான், முடிச்சுட்டு வரோம் வேலையன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றான், அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த பொண்ணை ஷூட் பண்றான். 8 பேர். இது இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் 23 வருஷம் கழிச்சு நமக்கு தெரியுது. இந்த பர்ஸ்பெக்டிவ் நிறைய குற்றத்துல இருக்கும்ல, அந்த சான்ஸை நிறைய விஷயங்கள் நான் சொல்ல, அது எப்படி தெரியல, ஒரு ஹிடன் விஷயமா நிறைய இருக்கும் சார். ஒவ்வொரு குற்றத்துக்கும் பின்னாடி நம்ம 2 விஷயம் பேசுவோம் சார். ஆட்டோ சங்கருடைய இது இருக்கு இல்லைங்களா, எக்ஸிகியூஷன் இருக்குல்ல, ஆட்டோ சங்கர் மட்டும்தான் குற்றவாளியா? ஒரு பொலிட்டீஷியன் அதுல பின்னாடி இருந்தவங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாராவது வந்தாங்களா? ஓகே, வீரப்பனுடைய எக்ஸிகியூஷன், நம்ம எக்ஸிகியூஷன் பேசுவோம், என்கவுண்டர் எக்ஸிகியூஷன் இல்லைங்களா, எக்ஸிகியூஷன். வீரப்பன் மட்டும் தான் குற்றவாளியா? ஒரு பொலிட்டீஷியன் வெளில வந்தானா? ஒரு பியூரோக்ராட்ஸ் வெளில வந்தானா? இல்ல. சோ எப்பவுமே ஒரு ஒரு குற்றத்துக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அது எதுவுமே அனலைஸ் பண்ணாம ஒருத்தவனை மட்டுமே நம்ம
குறி வைக்கிறோம், அவனுடைய மனநலத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம்ன்றது எனக்கு என்னுடைய கருத்து. இது இதை வந்து நான் கண்டிப்பா திணிக்கல. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் இதை திணிக்கவே இல்லை. என்னுடைய கருத்தை சொல்லி ஆப்போசிட்ல இன்னொரு கருத்தையும் நான் வச்சிருக்கேன். இப்ப சார் சொன்னார் இல்லைங்களா, அந்த விஷயங்கள் அது அதிகமா இருக்கு, அதை நம்ம நியாயப்படுத்தணும். நான் நியாயமும் படுத்தல. ஏன்னா அதுதான் ஒரு 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 பிலிம் மேக்கரோட வேலை அது கிடையாது. இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஒரு விவாதத்துக்கு விட்டுட்டா நல்லா இருக்கும்ன்றதுதான் என்னுடைய. கவிதாபாரத் சார், கவிதாபாரத் இங்க, அதாவது கோவையில் நடந்த விஷயத்த ரொம்ப அருமையாக சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நல்லா சொல்றீங்க மக பையன் மாதிரி. ஆனால் இந்த கதையில் எழுதும்போது உங்களுக்கு என்ன சவால்கள் இருந்தது இந்த படத்துக்கு வசனம் எழுதும்போது? இல்ல, இதுல சவாலுங்கிறது என்னன்னா, இரண்டு எதிர் கருத்துகள் ரெண்டு பேருக்கும் பேசுறவங்களுக்கு அதாவது நியாயம். நீங்க எப்பவுமே ஒரு தரப்பு எடுத்து பண்ண முடியாது. நீங்க அவர் சொல்ற மாதிரி மரண தண்டனைக்கு எனக்கு நான் எதிரா இருக்கேன்னு சொன்னா ஆதரிக்கிறவங்களை நான் வீக்கா எழுதிடக்கூடாது. ரெண்டு தரப்பு நியாயமும் சமமா இருக்கணுங்கிறது இருக்குல்லங்க. அந்த ரெண்டு தரப்பாவும் மாறி எழுதுறது பெரிய சவாலா இருந்தது. ஏன்னா இந்த படம் வெறும் கதை மட்டும் இல்லை, இதுக்குள்ள ஒரு வாதம் இருக்கு, இதுக்குள்ள ஒரு தர்க்கம் இருக்கு. அந்த தர்க்கம் வந்து பெரிய சவாலா இருந்தது. சேம் சார். ஆமா, நான் வந்து ஒரு இன்சிடென்ட்டே சொல்றேன். தர்ஷன் சார் கிட்ட ஒரு வாட்டி போயிருந்தேன் ரீசெண்டா, அதாவது ஒரு ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி போனப்ப இது மாதிரி சார் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு சென்னையில, பெரிய ஃபைனான்சியர் கம் ப்ரொடியூசர், உங்களை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அவரு லைட்டா யோசனை, எனக்கு கொஞ்சம் யோசனை உட்கார்ந்து இருக்காரு. சூப்பர் ஸ்டார் தானே உட்கார்ந்து இருக்காரு. சார் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நான் டைரக்ஷன் நான் கிடையாதுன்னு சொல்றேன் அவர்கிட்ட. நான் வந்து உங்களை டைரக்ட் பண்றதுக்கு வரல, அவருக்கு டேட் வாங்க வந்திருக்கேன்னு சொல்றேன். அவ்வளவு கிளாரிட்டி சார். நான் அதுல வந்து எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. சுதீப் சார் வந்து கொன்றால் பாவத்தை இங்க ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னப்ப கூட, ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி என்ன ராதிகா மேடம் கிட்டயும் சத்யராஜ் சார் கிட்டயும் என்னோட படத்தை போட்டு காமிச்ச சத்யராஜ் சார் எல்லாம் படம் பார்த்தப்ப கூட சுதீப் சார்ட்ட சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, இங்க வந்து நீங்க ப்ரொடியூசரா மட்டும் இருக்கணும், நீங்க ஹீரோவாவோ எந்த விஷயங்களும் தலையிட்டீங்கன்னா நான் படம் பண்ண மாட்டேன். அதனால அவருக்கு நான் படம் பண்ணல சுதீப் சாருக்கு. ஸோ எனக்கு அவர் சொன்ன மாதிரி எனக்கு எல்லா ஹீரோ கிட்டையும் நேரிட, இப்ப யாராவது என்ன மேனேஜர் பேசுங்கன்னா நான் பேசவே மாட்டேன், நான் பேச மாட்டேன் சார்னு சொல்லுவேன். அது சுதீப் சாரா இருந்தாலும் சரி, தர்ஷன் சாரா இருந்தாலும், புனித் ராஜ்குமார் சாருக்கும் நான் அதே தான் சொல்லுவேன். நான் ரொம்ப பீக்ல இருந்தப்போ ஒரு படம் பண்ணேன் கன்னடத்துல. ஒரு டேட் ஒரு 3 மாசம் தள்ளி கொடுக்குறேன்னு சொன்னார் புனித் ராஜ்குமார். நான் ஒரு மெசேஜ் போட்டேன், நான் சிங்கிள் பேமெண்ட் கொடுக்குறேன், எனக்கு டேட் இமீடியட்டா கொடுக்க முடியுமான்னு கேட்டப்போ ஒரு மேனேஜர் கூப்பிட்டு கேட்டார், நீங்க யாருக்கு மெசேஜ் பண்றீங்க தெரியுமான்னு கேட்டார். சார் நான் எந்த ஹீரோ இருந்தாலும் இப்படிதான் சார் மெசேஜ் பண்ணுவேன், என்னுடைய ஆஃபர் இது, அவர் பண்றாரா இல்லைன்னு. அதனால எனக்கு அந்த கிளாரிட்டி, எனக்கு அந்த டவுட்டே இல்லை சார். எனக்கு என்ன நம்பி என் கதையை நம்பி வந்தா ஹீரோக்கு படம் பண்ணுவோம், இல்லை ஆக்டருக்கு படம் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி.